நான் யாரு? நான் யாரு சொல்ல மாட்டேன். யாரு இருக்கா? நம்ம 2 பேரும் நீங்க என்ன அவசரம்? நீங்க தான் சாப்பிடணும். நீ தான் முதல்ல சாப்பிடணும். சாப்பிடணும். நான் சாப்பிடுறேன். அண்ணி இருக்காங்க. அவங்க எல்லாம் கல்யாணம் நல்லா தூங்குறாங்க போல இருக்கு. இல்லாட்டி இப்படி அழுவானா? நான் சொன்ன கேளு. அண்ணி தான் அந்த பையனுக்கு ஏன் தூக்கிட்டு போனாங்க தெரியுமா? விடுங்களே, நான் பாத்துட்டு நான் சொல்றது கேளுக்கு. விடுங்க அண்ணா. நீங்க தூங்கலையா? தூங்குவேனா? விடிய விடிய நீ பாடினாலும் விழிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். என்ன எப்படி பாக்குறீங்க? ஒண்ணுமில்ல. வெடுக்கு வெடுக்குன்னு துடுக்குத்தனமா பேசின நீதானா 10 பிள்ளைகளை பெத்த மாதிரி பாடி குழந்தைய தூங்க வச்சுட்டு வந்த? என்னால நம்பவே முடியல. நான் மட்டும் இல்லைங்க, எந்த பெண்ணுமே கழுத்துல தாலி வேண்டதுக்கு அப்புறம் அடியோட மாறித்தான் போவாங்க. ஓஹோ, கல்லூரில இதையும் சொல்லி கொடுக்குறாங்களா? இல்ல, கடவுளால பெண்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டது. படிச்ச பொண்ணு, அதுலயும் பணக்கார குடும்பத்துல பிறந்தவ, எப்படி இருப்பியோன்னு நினைச்சு அறிவிச்சுட்டேன். வாய் இப்படி சொல். அந்த வேலை உங்களுக்கு வேண்டாம், அதை நம்ம கிட்ட விட்டுருங்க. இதை எடுத்துக்கங்க, அதை கொடுத்துருங்க. ஆமா, கல்யாணத்துக்கு வந்து நீதான் எனக்கு பூசு மாட்டி விட்டியா? சார், நீங்க குழந்தையா இருந்த போது உங்க அம்மா போட்டு விட்டுருப்பாங்க. கல்யாணம் ஆனதும் இப்ப நான் போட்டு விடுறேன். நீங்க தாத்தா ஆயிட்டா உங்க பேரன் போட்டு விட போறான். அப்போ ஆம்பளைங்க எல்லாம் அவங்க வேலையை அவங்களே செய்துக்க மாட்டாங்கன்னு சொல்றியா? ஓஹோ, அதுதான் பொம்பளைங்களுக்கு வாழ்க்கை துணைவின்னு பேர் வச்சிருக்காங்களா? பின்ன உங்களுக்கு தெரியாது போங்க. புருஷனுக்கு ஓட்டு மாட்டி விடுறது, ஊட்டு போட்டு விடுறது, குடிக்க வைக்கிறது, சாப்பிட வைக்கிறது, இதெல்லாம் ஒரு மனைவிக்கு எவ்வளவு இன்பத்தை கொடுக்குது தெரியுமா? பரவாயில்ல, இப்ப பழகிட்டா உன் குழந்தைங்களுக்கு போட்டு விடலாம் மாதிரி. கொஞ்சம் தம்பி என்னடா அப்படின்னு சொல்லியா போச்சு. புதுசா கல்யாணம் பண்றதுக்கு இப்ப அப்படித்தான் இருக்கும். 2 குழந்தை குட்டி ஆயிட்டா அதுங்க அடிக்கிற லூட்டிக்கு பயந்துகிட்டு ராத்திரி வீட்டுக்கே வராம ஒரு டீய வாங்கி சாப்பிட்டு ஒர்க் ஷாப்ல அம்போன்னு படுத்துக்குவீங்க. அதுதான் இதுக்கு நடக்காது. எத்தனை பிள்ளைகளை பெற்றாலும் சரி, ராத்திரி என்ன ஆனாலும் சரி, வீட்டுக்கு வந்து உன் கையால தானே கொண்டு வேணும். ஐயே, பாக்கலாம் பாக்கலாம். என் கூட ஒர்க் ஷாப்புக்கு வந்துரு, உன்னை பாத்துக்கிட்டே இருப்பேன். ரொம்ப அழகா இருக்கு. ஏந்திரி போங்க போங்க போங்கண்ணா போங்கண்ணா போங்களே உள்ளது கேளு போங்கண்ணா. என்ன சிரிக்கிறீங்க? டேய், கால படுற கால்
அது நம்ம மணிப்பையல் என்ன மணிப்பைய மாத்தி விட்டாங்க. மணிப்பை எங்கடா இருக்கான்? அந்த பாட்டியோட கோயிலுக்கு போயிருக்கானடா. என்னடா வளையறா? ஒரே குழப்பமா இருக்கான பையன், ஒண்ணும் புரியலையே. நான் என்ன பண்ணேன்? ஏன் புட்டு மாட்டி பார்த்து விட்டேன்? நானா மாத்தி போட்டேன்? இல்ல நீங்க தான். நான் என் கால் தலையை போய் மாட்டிட்டா. சரி இப்ப எதுக்கு சண்டை? போங்களேன். சொன்னாங்க என்ன என்ன பார்க்க கூடாது. ஐயோ இன்னும் என்ன பாத்துட்டு நீங்க போங்க. ஏடா தம்பி, எதையும் மறந்துடாம எல்லாத்தையும் பார்த்து பத்திரமா எடுத்துட்டு போடா. பத்திரமா எடுத்துட்டு போனா. அப்ப வரட்டுமா? அப்ப போயிட்டு வரேன். போயிட்டு வாடா. ஏன்னா வரேன். வரட்டுமா? சும்மா சிரிக்கிறான், கைய கால உதறான், பேந்த பேந்த முழிக்கிறான். போடா, நீ மட்டும் என்னடா கல்யாணம் ஆன புதுசுல நான் அப்படிதான்டா இருந்தேன். இன்னும் கொஞ்சம் டைட் பண்ண. கொஞ்சமா கொஞ்சமா. எஸ். எஸ். ஓகே. சினிமாவுக்கு போமா? என்ன வெக்கம் உனக்கு? என்னண்ணே நீங்களே சினிமா அகலமான்னு பேசிக்கிட்டே இருக்கீங்களே? இல்ல இல்ல என்ன நிக்கிறீங்க? லேட் ஓடிக்கிட்டே இருக்கு. ஆமா, ஞாபகம் எங்க இருக்கு? நேத்து ஞாபகம் தம்பி சமாளிக்குது. தம்பிக்கு கல்யாணம் ஆனாலும் ஆச்சு, ரொம்ப ஞாபகம் மறதியா போச்சு. அதெல்லாம் சரி. ஆமா, உண்மையா மறந்துட்டேன். போய் வீட்டுல வச்சுட்டு வந்தேன், எடுத்து வந்துடுறேன். அண்ணன் வந்தா சொல்லுங்க. சரி சொல்லுங்க. கல்யாணம் ஆன புதுசுல எல்லாருமே இப்படித்தான். வேலையை விட்டுட்டு வந்து கரெக்ட் தண்ணி வெள்ளமா கொண்டு போய் யாராவது பார்த்து பக்கத்து ரூம்ல இருக்காங்க. மாருதி, அங்க என்னமா சத்தம்? ஐயோ, உங்க அண்ணன் கையை விடுங்களேன். உங்க அண்ணனுக்கு வேற வேலையில வீட்டுக்குள்ளேயே வந்து கொண்டாட்டு பேசிட்டே இருப்பாரு. அண்ணன் வந்துட போறேன். போங்களேன், போங்க போங்க அண்ணா. மாருதி, மாருதி, என்னமா சத்தம்? ஏய் தம்பி, இப்பதான் ஒர்க்ஷாப் போனேன், அதுக்குள்ள எப்ப திடீர்னு திரும்பி வந்தேன். அதாவது இந்த ஸ்பேனர் செட்ல அதை எடுத்துட்டு மாட்டேன். அதுக்காக தம்பி, நீ ஸ்பேனர் செட் எடுத்துட்டு போன கண்ணால பார்த்தேன். எனக்கு காது குத்தாதரா நீ? ஆமாண்ணே, நான் அந்த பாக்கெட்ல மறந்துட்டேன். அப்படிங்களா? ஏங்க உங்களுக்கு அடுப்புங்கறதுல என்னங்க வேலை? நான் வந்தேன்னா ஒரு பூனை உள்ள போச்சுங்க. ஒரு சில பாலை கொட்டி என்ன பண்றது? அதுக்காக அதை பிடிக்கலாம் போல. மாலவி என்ன பார்த்து பயந்து சத்தம் பண்ணுச்சு. ஏ தம்பி, கதை நடந்தது போதும். ஒர்க்ஷா போய் ஒழுங்கா வேலை செஞ்சு காரை சீக்கிரம் டெலிவரி கொடு. போடா போடா. தெரிஞ்சு வந்து கொஞ்சாடிக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்காண்டி. அது வேலை மெனக்கிட்ட நீங்க பாத்தீங்களாக்கோ? ஐயோ ஐயோ, இங்க உங்க தம்பி எனக்கு பறந்துட்டானே. உங்களுக்கு ஏதாவது இருக்கா? இப்படி சொல்றேன். சின்ன சிறுசுங்க அப்படித்தான் இருப்பாங்க. நாம அதெல்லாம் கண்டுக்கலாமா? ஒரு குழந்தைக்கு அப்பா ஆனதுக்கு அப்புறம் கூட
நீங்க எவ்வளவு குறும்புத்தனம் பண்றீங்க. கௌரி கௌரி கௌரி, தம்பி என்ன கூத்தடிக்கலாம் தெரியுமா? பூசு மாத்து போட்டுக்கிறான், பூனை மாதிரி திருட்டு நடந்துக்கிறான், ஒர்க்ஷா போறதுக்கு மனசு இல்லாம போறான். அவராவது பரவாயில்லையே, கல்யாணமான அடுத்த நாளே வேலைக்கு போயிட்டாரு. நீங்க என்ன செய்வீங்களா? தலைவலி உடம்பு வலின்னு போய் சொல்லிக்கிட்டு 1 மாசம் வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே போகாம என் பின்னாலேயே சுத்திக்கிட்டு இருந்தீங்களே, மறந்துட்டீங்களா? மறக்க முடியுமா? அதுதானே வாழ்க்கையில ருச்சியான கட்டம். கௌரி உட்காரேன். பக்கத்து வீட்டுக்காரருக்கு வருது. கௌரி, பெரியவனும் இங்கதான் இருக்கானா? இந்த